ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் வீடியோ தான் போட்டிருக்கேன். டுடே லன்ச் வீடியோ ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து ஏரியில் மீன் பிடிக்க போயிருந்தாங்க. அப்போ எங்கள் கொழுந்தனார் நாத்தனார்லாம் மீன் பிடிக்க போயிருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் தனியாக இருக்கோம் அப்படின்றதால மாமியார் வந்து மீன் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி, அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சா கொஞ்சம் மீன் ஒரு மாதிரி இதாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் வந்து நானும் க்ளீன் பண்ணது கிடையாதுன்னா மாமனார் மாமியார் கூட சேர்ந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். தனியாக ஃபுல் மீனையும் வந்து நான் க்ளீன் பண்ணது கிடையாது. நான் தான் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் சுத்தமாக வந்து தொடவே மாட்டார். மீனை வந்து க்ளீன் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது, க்ளீன் பண்ணுறதும் தெரியாது. ஆனால் இந்த வாட்டி வந்து நான் தனியாக எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்ருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தார். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒர்க் லோடும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கூட நல்லா ஹெல்ப் பண்ணார். அந்த செதில் எடுக்கிறது, தலையெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்து மீன் குழம்பு செஞ்சது கிடையாது. மீன் ஃப்ரைனா தான் செய்வோம் எப்போவுமே. சரி, அங்கே எங்கள் வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி மீன் ஃப்ரைன்னா என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. அது மட்டும் நான் செய்வேன். ஆனால் குழம்பு இது வரைக்கும் நான் எங்கேயுமே வச்சது கிடையாது. எங்கள் வீட்லேயும் வச்சது கிடையாது, மாமியார் வீட்லேயும் வச்சது கிடையாது. நான்வெஜ் குழம்புன்னா ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன் ஓரளவு. பட் மீன் குழம்பு இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. வீடியோஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் வச்சேன். நல்லாவே இருந்துச்சு. குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ஃப்ரை பண்ணேன். 2 பேர் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு முழுசாக அந்த உடம்போட அது ஃப்ரை பண்ணியிருந்தோம். பாப்பாவும் சாப்பிட்டாங்க. நல்லா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எப்படி வைக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. 2 கிளைமேட்டுமே வந்து சேஞ்ச் ஆகி வர்றதால கிளைமேட் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறதால சேஃபாக இருங்க. ஓகே கைஸ், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண பேபிஸ்க்கெல்லாம். எல்லாருமே வந்து அது வரைக்கும் லீவை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. சேஃபாக விளையாடுங்க. விளையாடிட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சுன்னா நல்லா எல்லாம் கரெக்டாக ஸ்கூலுக்கு போங்க. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே ஒரு நியூ அகாடமிக் இயர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நல்லா படிங்க. ஸ்கூலுக்கெலாம் கரெக்டாக போகுங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறத நல்லா கேளுங்க. சரியா? சரி, ஓகே கைஸ், என்னோடய மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மீன் ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு வந்து அந்த விசிட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப இயராக காத்துட்ருக்கேன். எங்கள் மாமியார்லாம் ஆனால் மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க. மாமியாரும் அம்மா எல்லாம் நல்லா வைப்பாங்க. எனக்கு இது வரைக்கும் வச்சது கிடையாது. பட் வந்து மாமியார்கிட்ட காமிச்சிருந்தேன். பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஊர்லேருந்து தான் வந்து பார்த்தாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷோட ஆனியன், நெக்ஸ்ட்டு வந்து இந்த கறி லீவ்ஸ், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி அதில் மேலே டெக்கரேஷன் வச்சோடனே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை விட வந்து பார்க்குறதுக்கு விட சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஆனியனோட வச்சு சாப்பிடும்போது மீன் குழம்புல அந்த ஃப்ரை பண்ண மீனோட ஆனியன், அந்த கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை. தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறோம், நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய். மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி போட்டான் நேரில், அவன் கல்யாணத்தை சொல்லி போட்டான் நேரில். என்னை கைப்பிடிச்சு கொண்டாருவான் தேரில் ஊரில். மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரிவ்யூ நான் தான் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க மிஸ்ஸஸ் வீடியோவில்.
ரொம்ப டைமிங் ஆச்சு. உங்களை சாப்பிட்றதுக்கே லஞ்சு சாப்பிட்றதுக்கே வந்து 5 o'clock ஆகிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் அதோ போல் தனியாலாம் வந்து எதுவுமே செஞ்சதில்லை. எல்லாமே வந்து ஃபேமிலியோடு தான் சேர்ந்து பண்ணுவோம். பட் இது வந்து தனியாக எங்களுக்கு செஞ்சது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். ரிவ்யூ வந்து நான் கொடுத்தது நாங்கள் ஷார்ட்ஸில் போடுறோம், அதை பாருங்கள்.